என்ன அவட கேள்வினா சைத்தான் நம்மளை கேவலப்படுத்துவான்னு சொன்னோமே, எந்த செயல் மூலமாக இந்த செயல் மூலப்பட்டு அப்படின்றதை விட எப்படி புரிஞ்சுக்கிறோம்னு சொன்னால், சைத்தானை பொறுத்த வரைக்கும் மனித சமுதாயத்தை கௌரவப்படுத்த வரலை. மனித சமுதாயத்தை கௌரவப்படுத்த உலகத்திலே முதலாவது கேவலப்படுத்தினோம் சைத்தான் தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைச்சி என்னது மனிதனை அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்தும் போகுமா மலக்குமாருக்கு சுஜூத் செய்ய சொல்கிறான். அந்த இடத்துல முதலாவது கேவலமாக பேசினவன் யார்? சைத்தான் தான். ஹலக்தஹு மின் தீன், அவனை நீ களிமண்ணால் படைச்சிக்கிறாய், என்னை நெருப்பால் படைச்சிக்கிறேன், நான் எப்படி சுஜூத் செய்வேன் என்று முதலாவது கேவலமாக பேசினவன் அவன் தான். எங்களுக்காக வேண்டி கண்ணியப்பட்டு பேசினவன் யார்? ரப்புல் ஆலமீன். எங்களுக்காக வேண்டி நான் அதில் என்ன இருக்கிறேன், அதாவது உனக்கு அதில் என்ன இருக்கிறது பெருமை அடிக்க கேட்டு எம்மை கண்ணியப்படுத்தினவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அதை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வலக்கத் கர்ரம்னா பனி ஆதம், நாங்கள் ஆதமுடைய பிள்ளைகளை கண்ணியப்படுத்தினோம், ஆதமுடைய மக்களை கண்ணியப்படுத்தினோம். வஹமல்னாஹும் ஃபில் பஹ்ரி வல் பஹர், அவர்களை நாம் நிலத்திலையும் கடல்லையும் சுமந்தோம். ஆனால் யார் கண்ணியப்படுத்தினான் அவனுக்கு மாற்றமாகவும், யார் கேவலப்படுத்தினான் அவனுக்கு சார்பாகவும் நடக்க வைக்கிறது தான் சைத்தானுடைய அந்த லட்சியம். அப்போ சைத்தானை பொறுத்த வரைக்கும் மனித சமுதாயத்துடைய விரோதி, அதுவும் முபீன். அப்போ வழிகெடுத்துட்டா மட்டும் சைத்தான் நின்ற மாட்டான். அவனை அவமானப்படுத்துதல் என்ன, ஒவ்வொரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா மானம் கௌரவம் என்ற ஒரு பகுதியை கொடுத்துக்கிறான். பாவம் செஞ்சு அதை மறைச்சிக்கிறான். ஒரு சின்ன உதாரணம் சொல்றதா இருந்தால், சமுதாயத்தில் யாரெல்லாம் பாவத்தை முழுமையாக விடவில்லையோ, பாவங்களை முழுமையாக யாரெல்லாம் சமுதாயத்தில் விடவில்லையோ அவங்கெல்லாம் புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், அல்லாஹ் மனிதனுக்கெல்லாம் உலகத்தில் ஒரு 2 பட்டியல், எந்த மனிதனாக இருந்தாலும் 2 பட்டியல் இருக்குது. அது என்ன பட்டியல்? அது அவன் எப்பயும் ஒரு சிலர்கிட்ட நல்ல பட்டியலில் இருப்பான், ஒரு சிலர்கிட்ட கெட்ட பட்டியலில் இருப்பான். அதில் இவன் எந்த அளவுக்கு நல்லவனாக இருக்கிறானோ அந்த அளவுக்கு அந்த பட்டியல் குறைஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு ஒரு பட்டியல் குறைஞ்சிருக்கு. அது 2 பேர் இருப்பான், ஒருத்தன் இருப்பான், அது ஏதோ ஒரு காலத்தில் இருப்பான். ஆனால் இந்த டபுளாக இருந்து கொள்றாங்களே, டபுளானா முனாஃபிக்கல்ல தவிர்க்க முடியாமல் இருந்தாங்க, அவங்களுக்கெல்லாம் 2 பட்டியல் இருக்கும். அது என்ன? சமுதாயத்தோடு பழகுற நேரத்தில், களத்தில் இருக்கிற நேரத்தில் நல்ல மக்கள், தீனோடு உள்ள மக்கள் இருப்பாங்க, அவங்களோட நல்ல விஷயம் மட்டும்தான். சினிமா பார்த்தவனா நல்லா வருவானா அப்படின்னு அவங்களோட பேசிக்கிறது. நயவஞ்சகத்துக்கல்ல, தவிர்க்க முடியாமல். இங்கே வீட்டுக்கு அதுக்கேற்ற ஒரு 5 நண்பர்கள் இருப்பாங்க. அப்படின்ட்டு என்ன புதிய படம் அவர்களோட, சரியா அதை போடுற, அதை பார்க்குற, இப்படி போகும் டைம். என்ன நினைக்கிறான்னா, நம்மளுக்கு இடையில ஒரு வேர்ச்சுவல் பெரியர் இருக்குது, ஒரு தடை ஒன்று இருக்குது, நம்ம உடையாதது அப்படின்னு காலம் போயிட்டு இருக்கும். ஆனால் சைத்தாண்ட முழு லட்சியமாக எதிர்க்கும்னா இதை உடைக்கிறது. இந்த நடுவில் இருக்கிற கண்ணாடிக்குது, இதை உடைக்கிறது, இதில் இருக்கிற கொஞ்சம் பேரை இதில் கொண்டு போய் சேர்க்கிறது. அப்படின்னா என்ன? உங்களை அவமானமாக நினைக்கக்கூடிய பட்டியலில் நீங்கள் வந்துடணும். அதுக்கு சைத்தான் என்ன செய்வான்? அதுக்கு ஒரு வழி பண்ணுவான். அதுக்கு என்ன காரணம்னா, அல்லாஹ் மனிதன்ட்டு அல்லாஹ் வச்சிருக்க ஒரு இயல்பு, எதை அனுபவிச்சாலும் அதை சொன்னா தான் அவனுக்கு இன்பம் இருக்கும். எதை அனுபவிச்சாலும் அதை சொன்னா தான் அவனுக்கு இன்பம் இருக்கும். மனிதனுக்கு ரசனையில தான் அந்த இன்பம் இருக்குது. எப்போ ரசனையில தான் மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா இன்பத்தை வைத்து இருக்கிறான். பாருங்க, நம்மளே சில மனிதர்கள் இருக்கிறாங்க, சாதாரண அப்படி இருந்துட்டு அப்படி கற்பனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி அமெரிக்கா எம்பசி போகிற மாதிரி எடுத்தாச்சு, விசா டிக்கெட் எடுத்தாச்சு, ஃப்ளைட்டில் ஏறிடுவார், வர நியூயார்க்கில் போய் இறங்கிடுவார், லாஸ் ஏஞ்சல் அப்படின்னு போயிட்டு இருப்பார். இந்த நேரத்தில் யாரா அல்லது வீட்டில் அந்த மாப்பட்டி வாங்கிட்டீங்களான்னு கேட்டால் எப்படி இருக்கும்? உனக்கு எந்த டைமில் பேசணும்னு தெரியாது. ஏன்னா மனிதனை அந்த ரசனைக்கு சரியான முக்கியத்துவம் கொடுப்பான். அந்த ரசிக்கிறானே உள்ளத்தால், அதுக்கு நிறைய ஒன்றும் இல்லை, அது ஆக்சுவலி ஒன்றும் இல்லை, ஆனால் அவனோட சிந்தனை என்ன செய்யும், அதுக்கு ஒரு மரியாதை இருக்கும். அதனால தான் இதை மூலதனமாக பயன்படுத்தி சினிமாக்காரர் என்ன செய்கிறாங்க, அதை யூஸ் பண்ணுறாங்க. மூலதன கற்பனையை தான் என்ன செய்கிறாங்க, அந்த மூலதனமாக பயன்படுத்தி சினிமாக்காரர் அதை யூஸ் பண்ணுறதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். மனிதன் அதுக்கு ஒரு 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 இம்ப்ரெஷன் எப்போ என்ன செய்வான், இந்த கற்பனையை மனிதன் கொடுப்பான். இப்போ இங்கே என்ன விஷயம்னு சொன்னால், ஒன்றை ரசிச்சுட்டான், அனுபவிச்சுட்டான்னு வைங்களேன். இந்த அனுபவிச்சுட்டான்னு சொன்னால் இது என்னத்தட்ட அவனுக்கு சொல்லாமல் இருக்கல. நீங்களே ஒரு வெளிநாட்டுக்கு போயிட்டு வாரீங்க, வேற ஒரு நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு நல்ல சுற்றுலா நாட்டுக்கு கொண்டு போயிட்டு வாரீங்க. வந்த உடனே ஒரு ஆள் சொல்கிற ரூம் விட்டு வெளியே வரப்படான்னு கதை போட்டு லொக் பண்ணி எடுத்து அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த நாட்டுக்கு போன மாதிரியே அவங்களுக்கு இருக்காது. என்னடா இது, நம்ம போயிட்டு வந்ததை ஒத்தன்ட்டையாக சொல்ல விடலை, ஏன் நம்ம இன்னொத்தன்ட்ட சொன்னா தான் நம்மளுக்கு இயல்பில் இன்பமாக இருக்கும். நான் அங்கே போனேன், நீ இதெல்லாம் ஒரு அருவியா, அதை பற்றி எப்படி அவன்கிட்ட சொல்ல, 4 பேர்கிட்ட சொன்னா தான் அதில் சந்தோஷமே அவனுக்கு இருக்கும். சொல்ல விடணும், சொன்னா தான் அவனுக்கு சந்தோஷம். இது மூடி விட்டு அவனுக்கு மன ரீதியாக ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி ஒரு வேதனை அவன்கிட்ட என்ன செய்யும் இருக்கும். இதைத்தான் சைத்தான் பயன்படுத்துவான். நீங்கள் எந்த தவறு செஞ்சிட்டாலும், ஒரு நகைச்சுவை பார்த்துட்டீங்களா, ஒரு சினிமா தனிமையில் பார்த்துட்டீங்களா, ஒரு மோசமான காட்சியை பார்த்துட்டீங்களா, அதுக்கு ஒரு ஆளை நீங்கள் தேடிக்கொள்ள வேண்டிய மனநிலையை சைத்தான் உண்டாக்குவான். இப்போ யார் இருப்பான் ஏன்னா அப்படி பார்த்துட்டு நம்மளோட இவன்ட்டு, நான் பொதுவாக சினிமா ஒன்றுமே கிடைக்காட்டி, சாதாரணமாக நீங்கள் பார்க்கலாம், ஒன்றுமே கிடைக்காட்டி சபையில் உண்டாக்கிற ஒரு ஆள். நான் பொதுவாக சினிமாவில் பார்க்குறதுல ஒரு நகைச்சுவை காட்சி, அதை மட்டும் சொல்லிடுறேன், ஒரு முக்கியமானதுக்கு சொல்லிடுறேன். அப்படியே நகைச்சுவை காட்சி என்ன செஞ்சிடுறேன் சொல்லிடுறது. இதே மெத்தடில் ஒருத்தன் அங்கே இருப்பான், அவனுக்கு விளங்கிடும், ஓ இவன் நம்மடால் தான்,
சைத்தான் கனெக்ஷனை உண்டாக்கிடுவான். நம்மளும் படம் பார்க்குறோம், அவனும் படம் பார்க்குறான், அவனுக்கும் கௌரவம் விருப்பம், இவனுக்கும் கௌரவம் விருப்பம். சரியா? இதுதான் நம்மளுக்குள்ள நகைச்சுவை. அப்போ நம்ம இவரோட, அதனால நீங்கள் அன்றைக்கு ஒரு சப்ஜெக்ட் சொன்னீங்க தானே, அது மாதிரி நானும் ஒன்று பார்த்தேன், அவர் இப்படியே போயிட்டு இருக்கும். அப்போ இந்த 2 பேர் உள்ளத்தில் சைத்தான் விதைச்சிருவான், இவன் ஒன்றால்தான், இவன் ஒன்றால்தான் விதைச்சிருவான். ஆனால் அந்த வேர்ச்சுவல் பெரியர் இருந்துட்டே இதை உடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் சைத்தான் தேடுவான். அப்போ தான் உங்களோட நீங்கள் அவமானப்பட்ட லிஸ்ட்டில் இன்னொருத்த என்ன செஞ்சிருவான், நீங்கள் அவமானப்படுகின்றவர், நீங்கள் அதான் மானம் இழந்தவர்ன்ற லிஸ்ட்டுக்கு ஒரு ஆள் கூட்டிடுவான் சைத்தான். அது சைத்தான் தேடுவான். அந்த சந்தர்ப்பம் எப்படி வரும், நீங்கள் என்னதான் மறைச்சாலும், நீங்கள் ஒரு வீட்டில் வச்சு என்ன செய்றீங்க, ஒரு சினிமாவை என்னத்தையோ பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னு தனி மேலே எல்லாம் பார்த்துட்டீங்க. நீங்கள் இந்த ஒரு ஆள் நண்பருக்கு அவர் வராரு, நகைச்சுவை சொல்லி பரிமாறிக்கிறீங்களே, அவர் ஏதோ திடீர்னு வந்துடுவார், நீங்கள் பார்க்குறது அவர் கண்டுருவார்னு வைங்க, உடனே தட்டார் விடாது, நீங்கள் விடுங்க விடுங்க, அவர் எல்லாரும் செய்கிறது தான் தனியாக, இது நீங்கள் இதை போட்டு ரைட்டு என்ன போகுது என்று அவர் சேரை போட்டாங்கன்னு வைங்க. இப்போ 75வது நபர் 76வது நபராக மாறுறாரு. உங்களை அவமானப்படுற, நீங்கள் மோசமானவர் நம்பக்கூடிய, நீங்கள் கெட்டவர்னு நம்பக்கூடிய ஒருவர் பட்டியலில் கூடிட்டார். இதை நீங்கள் என்ன நினைப்பீங்க தானே, 76 தானே, 77 தானே, 78 தானே, மனைவி தானே, பிள்ளை தானே, கூட்டாளி தானே, எங்களை நினைச்சவர் தானே, எங்களுக்கு நம்பிக்கையானவர் தானே, கடைசியில் ஒட்டுமொத்தமாக அவமானப்படுத்துகிற வரைக்கும் சைத்தான் போவான். இதான் சைத்தானுடைய வேலை. அன்புள்ள சகோதரர்களே, வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், நாம் அவனை சங்கப்படுத்தினோம். வகானர் ஷைத்தானுலில் இன்சானி ஹதூலா, மனிதனுக்கு சைத்தான் எப்போ அவமானம் கொடுக்குற மாதிரி தான் என்ன செய்வான், இருப்பான். நீங்கள் என்றைக்கு அவமானப்படுறீங்களோ அந்த நிமிஷம் வேர்த்து போயிடுவீங்க. சைத்தான் இருக்க மாட்டான், சைத்தான் என்ன செய்ய மாட்டான், இருக்க மாட்டான். அப்போ என்ன புரிஞ்சுக்கணும்னு தெரியுமா, எவன் பாவத்தை வெளிப்படையாகவும் உள்ரங்கமாகவும் 100க்கு 100% உடனுமென்று நினைக்கிறானோ அவனால் மட்டும்தான் தூய்மையாக இந்த சமுதாயத்தில் வாழலாம். இல்லையண்டா மனைவிட்ட கெட்டவனா அவன் மாறணும், பிள்ளைகள்கிட்ட கெட்டவனா மாறணும், அடுத்த வீட்டுக்கு கெட்டவனா மாறணும், நெருங்கிய நண்பர்களுக்கு கெட்டவனாக அவன் மாறியே ஆகணும். அன்புள்ள சகோதரர்களே, பகைமை என்று மாறுறதா மிக மோசமான பகைவர்களாக மாறுறவர் யார் தெரியுமா, இந்த வட்டம் தான். இந்த வட்டம் தான். சுபஹானல்லாஹ், விவாகரத்து கோட்டுகளை நீங்கள் பாருங்க, உசுரையே கொடுத்து கணவன் மனைவியாக இருந்திருப்பாங்க, இரத்தமும் சதயமாக இருந்திருப்பாங்க. ஏதோ ஒரு டூலை சேர்த்தாங்க, நீ போடுவான், நீ சொல்லக்கூடாது தான் இந்த இடத்துக்கு வந்தாய், ஆனால் நீ சொல்லித்தான் அவனை பாரு, உண்ட விஷயம் அவனை சொன்னானா இல்லையா அவன் என்று செய்தான். அந்த சபையர்களை அவமானப்படுத்த, சபையர்களை பார்த்து சிரிக்கின்ற அளவுக்கு, அதில் உள்ள ஜட்ஜு பார்த்து சிரிக்கின்ற அளவுக்கு அவமானங்களை கொட்ட வைப்பான். நமது மனைவி இப்படி ஒரு நாள் சொல்லுவான்னு நம்ம நினைச்சே இருக்க மாட்டோம் என்கின்ற டைம் எல்லாம் என்ன செய்வான், உண்டாக்குவான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, தூய்மையாக இருக்கணும்டா 2 பக்கம் தூய்மையாக இருக்க முயற்சிக்கணும். அதுதான் நம்ம வாழ்க்கையில் நலவை ஏற்படுத்துமே தவிர, அவமானம் சைத்தான் ஒரு பட்டியல் வைத்து என்ன செய்வான், அதை கொண்டு வந்து சேர்ப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஹுதுலானிலிருந்து, இந்த கேவலத்திலிருந்து எல்லோரும் என்ன செஞ்சிடணும், காப்பாற்றி விட வேண்டும்.